வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்று நம்ம இந்த காணொலியில் 2 விடயங்களை குறித்து நாம் பேசலாம் என்று இருக்கின்றேன். ஒன்று அனுரா அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறார். அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அவர் சிலரை சந்திக்கின்றார். அப்படி சந்தித்தவர்களில் ஒரு முக்கியமான இயக்கத்தை சார்ந்தவரையும் சந்தித்தார் என்பது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியில் உண்மை நிலை என்ன என்பதை குறித்து அறிய வேண்டியதிருக்கிறது. இரண்டாவது ஒரு பிரதானமான செய்தி இருக்கின்றது. அந்த செய்தியை குறித்தும் நாம் அறிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. பள்ளிக்கூடத்தில் 3 மாணவிகள் செய்த ஒரு பெரும் தவறான காரியம். அதை கண்காணித்து கொண்டிருந்த அந்த புகைப்பட கருவி அவர்கள் என்ன செய்தார்கள் என்கின்ற விடயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கின்றது. அவர்கள் மீது காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்கின்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன. இந்த 2 விடயங்களையும் மையப்படுத்திய செய்திகளோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்கலாம். முதல் செய்தி நாம் அனைவரும் உன்னிப்பாகவே பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அந்த செய்தி என்னவென்றால் வேறொன்றுமில்லை, உதயன் கம்பன்பில்லா ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். உதயன் கம்பன்பில்லா ஒரு கருத்தை பதிவிடுகிறார் என்றால் அது உண்மையாக இருக்குமா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்பிவிடும். ஆயினும் அவர் குறிப்பிட்டிருப்பது தமிழ் மக்களை சார்ந்த விடயம் என்பதால் அதை குறித்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. உதயன் கம்பன்பில்லா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அதை சொல்லியிருக்கிறார் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், அனுரா அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு ஜெர்மன் நாட்டிற்கு சென்றிருந்தார். அப்படி ஜெர்மன் நாட்டிற்கு அனுரா செல்வதற்கு முன்பே அவரிடம் ஒரு திட்டம் இருந்தது. இயக்கத்தை சார்ந்த முக்கிய தலைவரை சந்தித்து பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவரிடம் மேலோங்கி இருந்தது. அதன் அடிப்படையில் அவர் ஜெர்மனுக்கு சென்றார். ஜெர்மனின் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய முக்கியமான நபரை அவர் சந்திக்கவில்லை. சந்திக்காமல் அவர் அமைதி காத்து விட்டார். அவரை சந்தித்தால்தான் இலங்கைக்கான வளர்ச்சி களத்தை நோக்கி பேசியிருக்க முடியும். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கான களத்தை கூட எடுப்பதற்கு அனுரா விரும்பவில்லை. ஆனால் அனுரா தனக்கு இருந்த நேரத்தில் சில மணி நேரத்தை இயக்கத்தை சார்ந்த முக்கிய தலைவரான நெடியவனை சந்தித்து பல மணி நேரம் பேசியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை உதயன் கம்பன்பில்லா எடுத்து வைக்கிறார். இது சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்தி நாங்கள் கேள்வி கேட்ட பின்னும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனுரா ஆட்சியாளர்கள் அமைதி காப்பது இன்று வரை எங்களுக்கு வியப்பை தருகிறது என்றும் உதயன் கம்பன்பில்லா குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே அனுரா அவர்கள் ஜெர்மனிக்கு சென்ற பொழுது இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரை சந்தித்து பேசினாரா? அந்த சந்திப்பில் என்னென்ன விடயங்கள் எடுத்து வைப்பதற்கான களங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டது? இந்த கேள்விகள் மனதிற்குள் பெருவாரியாகவே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஒருபுறம் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு, இன்னொரு புறம் தமிழர்கள் வளர்ந்துவிடக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு. இவைகளை தெள்ளத் தெளிவாக சிங்கள அரசியல் களம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தற்பொழுது உள்ள நகர்வுகள் மூலம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது நாம் முதல் செய்தியாக பார்க்கக்கூடிய வேளையில், இரண்டாவதாக இருக்கக்கூடிய செய்தி இன்னும் சற்று அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. ஒரு புகைப்பட கருவி, அந்த புகைப்பட கருவியில் பதிவாகி இருந்த சில காட்சிகளை நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த காட்சிகளில் 3 பெண்கள் அவர்கள் கைகளில் போதை மாத்திரையை எடுத்துக்கொண்டு கழிவறைக்குள் சென்று அந்த போதை மாத்திரைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் தள்ளாடியபடி வரக்கூடிய ஒரு காட்சி பதிவாகி இருக்கிறது. அந்த மாணவிகளிடம் மாத்திரைகளை கொடுத்தவர்கள் அங்கிங்கு சிரித்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த மாணவிகளிடம் இந்த போதை மாத்திரையை கொடுத்தது யார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அதற்கான விடைகளோடு ஆட்சி பீடம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் மனதிற்குள் எழும்புகின்றன. இந்த மாணவிகள் என்ன பிழையை செய்தார்கள் என்றால், இலங்கையை பொறுத்த மட்டில் பெருவாரியான போதைப் பொருட்கள் நடமாடக்கூடிய ஒரு களத்தை இலங்கையின் பெரும்பாலான இடங்கள் எடுத்துவிட்டன.
முன்பு தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி இலங்கை ஆட்சியாளர்கள் போதை சார்ந்த விடயங்களை வடக்கு கிழக்கு பகுதியில் திணிப்பதில் மிக குறியாக இருந்தார்கள். தமிழ் இளைஞர்களை போதைக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு சிங்கள ஆட்சியாளர்களின் அடிமனதில் மிக தெளிவாகவே பதிவிடப்பட்டு இருந்தது. அதை நாம் தொடர்ச்சியாகவே பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில்தான் இப்பொழுது ஒரு 3 மாணவிகளை மையப்படுத்திய செய்தி. இந்த 3 மாணவிகளும் மிக சிறிய குழந்தைகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் கையில் எப்படி போதை மாத்திரை கிடைத்தது அல்லது போதை மருந்து கிடைத்தது, இந்த போதை மருந்தை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு எப்படி தெரிந்தது, அதை உபயோகப்படுத்திவிட்டு தள்ளாடி வருகின்ற பொழுது வகுப்பில் தங்களுக்கு சிக்கல் வருமா என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு ஏன் தெரியாமல் போய்விட்டது. மாணவிகளை சந்தித்து இந்த போதை பொருட்களை கொடுத்தவர்கள் இப்பொழுது மட்டும் கொடுத்தார்களா அல்லது தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன. இந்த கேள்விகளோடு நாம் அந்த விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு கிட்டி இருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விடயம் மிக தெளிவாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில் திட்டமிட்டு போதைப் பொருட்கள் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது நிஜம். இதுவரை பள்ளி மாணவிகள் இதில் சிக்கிக்கொண்டார்கள் என்கின்ற செய்தி பலமுறை பேசப்பட்டதுண்டு. ஆனால் தற்பொழுது ஆதாரத்தோடு பள்ளி மாணவிகள் மயக்கத்தில் நிற்கக்கூடிய நிலைமையை பார்க்கின்ற பொழுது மனது அதிர்ந்துதான் போகின்றன. இப்படியே போகக்கூடிய சூழல் நீடிக்கும் என்றால் தொடர்ச்சியாக போதையின் வீரியம் பெருவாரியாக தமிழ் சமூகத்தையும் மற்றவர்களையும் அது பாதித்துவிடும் என்பது மட்டும் நிஜம். தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் இந்த 3 பெண்களையும் அழைத்து அந்த பள்ளி மாணவிகளையும் அழைத்து கொண்டு சென்று விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விசாரணையில் இந்த பொருட்கள் எங்கிருந்து கிடைத்தது, நீங்கள் எத்தனை காலம் இதை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், யார் மூலம் இது பெறப்பட்டது போன்ற பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவிகள் இந்த கேள்விகளுக்கான பதில்களை விட்டார்கள் என்கின்ற விடயம் இருக்கிறது. எனவே இந்த மாணவிகளுக்கு யார் யார் உதவினார்களோ அவர்களை கைது செய்யக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் அமையலாம் என்கின்ற ஒரு செய்தியும் உண்டு. நம்மை பொறுத்த மட்டில் நாம் சொல்வது ஒன்றுதான். கட்டுப்பாடு என்கின்ற போர்வையில் நாம் இளம் பெண்களை அல்லது இளம் ஆண்களை கட்டுப்படுத்துகின்ற நேரத்தில் அவர்கள் புதியவைகளை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து விடுகின்றார்கள். இதனால் வாழ்வில் அவர்களுக்கு பல எதிர்ப்புகள் எழும்பக்கூடிய ஒரு களம் அமைந்து விடுகிறது. இங்கும் அந்த 3 பெண் குழந்தைகளும் தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ அவர்கள் மீது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை அவர்களை மன்னித்து விடும் என்ற நம்பிக்கைதான் இருக்கின்றன. ஆயினும் இலங்கையை பொறுத்த மட்டில் போதை உச்சத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத செய்தி. நன்றியுடன் இன்பா.